இதான் என் வீடு. எப்படி இருக்கு? இத கோயிலாக்குறது உன் கையில தான் இருக்கு. பிடிச்சிருக்குல்ல? வா. அதோ அதான் நம்ம பெட்ரூம். வா. கவிதா, எனக்கு ரொம்ப மென்மையான மனசு. ரொம்ப அன்போட இருப்பேன். என்னையே நான் பல தடவை பாக்கியசாலியான்னு கேட்டுட்டு இருக்கேன். ஆனா நான் உண்மையிலேயே ரொம்ப பாக்கியசாலி. அது எப்படின்னு உனக்கு காட்டுறேன். இன்னும் உனக்கு சரியா புரியல? இப்ப காட்டுறேன். அது இப்படிதான். எனக்கு நீங்க புருஷனா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கணும். பொண்ணுங்க குளிக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? பொண்ணுங்க குளிக்கிற இடத்துல எனக்கு வேலை கிடையாது. ஆனா என் பொண்டாட்டி குளிக்கிற இடத்துல எனக்கு வேலை இருக்கு. என்ன வேலை? என் வைஃபுக்கு முதுகு தேய்ச்சி விடணும். அதுல எனக்கு தெரியும். எனக்கு கோபம் வரதுக்கு முன்னாடி உனக்கு கோவம் வருது எப்படி நான் பார்க்க இங்க இருந்து வேண்டாமா? போனா போதும். ஐயோ போங்க. கவிதா போங்க. நான் சொன்னா கேளு. நான் போக மாட்டேன். போங்க. ஐயோ என்னம்மா இது இவ்வளவு சூடா இருக்கு? நீ இதுல பஸ்தனி கலக்கல? ஏதோ ஞாபகத்துல கலக்க மறந்துட்டேன். இத பாருமா, இவ்வளவு சுடு தண்ணி உன் உடம்புல பட்டா உன் உடம்பு என்னத்துக்காகும்? நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. உனக்கு ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா என்னால தாங்கவே முடியாது. இரு, இப்ப பாரு. இந்த சுடு தண்ணியில இப்படி பஸ் தண்ணி கலக்கணும். இப்ப சூடு எதமா இருக்கும். இப்ப நீ குடிக்கலாம். இப்ப எப்படி இருக்கு? உன்னோட கடவுள் இதானா? எனக்கு கடவுள் நீதான். போங்க. இங்க வா. கற்பூர தீபத்தை பார்த்தா வணங்கணும். கட்டின பொண்டாட்டிய பார்த்தா அணைக்கணும். ப்ளீஸ் சொன்ன கேளு. வேண்டாமா வேண்டாமா ப்ளீஸ் கவிதா, சொன்ன கேளு. ஐயோ வேண்டாம், என்னால முடியாது. எனக்காக இல்ல கவிதா. ஐயோ
வேண்டாமா ப்ளீஸ். ஆ. கமான் மச்சு, வா, இது நம்ம வீடுதான். கவிதா, கவிதா. ஆ, கவிதா, இது என்னுடைய ஃப்ரெண்ட் வாசு. இவன் தான். ஏய், எஸ் கவிதா, இவன் என்னுடைய ஃப்ரெண்ட் வாசு. சொல்ல மறந்துட்டேன், இவன் உன்னுடைய ஊர் தான். நீ படிச்ச காலேஜ் தான் படிச்சான். காதலிச்சு தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ரொம்ப அடம் பிடிப்பான். அப்ப நான் சொல்வேன், டேய், இந்த காலத்துல கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனை விட்டு பொண்டாட்டிங்க எல்லாம் ஓடி போயிடுறாங்கடா, அதனால காதலிக்காத, அது ஒத்து வராதுன்னு சொன்னேன். ஆனா நான் சொன்னதை கேட்காம பெரிய பணக்காரியா பார்த்து காதலிச்சான். இன்னைக்கு படக்கூடாத கஷ்டத்தை எல்லாம் பட்டு வெளியே வந்திருக்கான். சரி விடு, விதின்னு சொல்லணும். இவன் கொஞ்ச நாள் நம்ம விட்டு தான் தங்க போறான். நல்லபடியா பாத்துக்கிறான். அவன் தங்க வேண்டிய ரூமை காட்டு. வாங்க. ஓ, உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் கேட்கலாம். என்ன வேணாலும் கேட்கலாமா? எங்க வீட்டுக்கு வாசு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. இந்த சாப்பாடு செஞ்ச கைக்கு முத்தம் கொடுக்கணும். யார் இதை பண்ணாங்க? டேய், இந்த வீட்டுல இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தானே, அவ என் பொண்டாட்டி. என்னடா ஜோக் அடிக்கிறேன், சிரிக்க மாட்டியா? நீங்க வருவேன் எனக்கு தெரியும். என்ன சொல்றேன்? நான் என்ன சொல்றது? இத பாத்தியா? நீ தான் என்ன மறந்துட்டிய. நீ மறக்கலாம், ஆனா என்னால அதை மறக்க முடியலையே. உன்னை பார்த்ததை மறக்க முடியுமா? கோயில்ல உன்னை பார்த்து ஐ லவ் யூ சொன்னேன், அதை மறக்க முடியுமா? நீச்சல் குளத்துல நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா குளிச்சோமே, அதை மறக்க முடியுமா? ஒரே ரூம்ல நம்ம ஒண்ணா இருந்துமே, அதை மறக்க முடியுமா? சொல்லு கவிதா, நீ என்ன விரும்பி அப்படியே கட்டி பிடிச்சியே, அதை மறக்க முடியுமா? சொல்லு கவிதா, நீ இந்த இடத்துல முத்தம் கொடுத்தியே, அதை மறக்க முடியுமா? போதும் வாசு, போதும். நான் எதையும் மறக்கல. கவிதா, இதான் என் வீடு. இத கோயில மாத்திரது உன் கையில தான் இருக்கு.
எனக்கு ரொம்ப தாராள குணம். எல்லாரும் ரசிக்கிறதை விட அதிகமா ரசிக்கணுன்றதுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு இருந்த ஒரே சந்தோஷம் இதுதான். நீங்க குடிப்பீங்களா? இதுல இருக்க சந்தோஷம் உங்களுக்கு தெரியாது. என்ன சந்தோஷம்? ம். கவிதா, ஏய் கவிதா, கவிதா. ஏண்டி, நான் நாய் மாதிரி குறைச்சிட்டு இருக்கேன், உன் காதுலயே வேலையா? என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் சொல்றத நீ வச்சுக்கிட்டு இருந்தேங்க, அதுல கவனிக்கல. நான் உன் புருஷன்டி, அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? குளிடி. நீ குளிக்க போறியா? இந்த சோப்பு போட்டு குளிக்க போறியா? குளிக்க போறியாடி? குளி. நல்ல நல்ல வாசனையா இருக்கும் இல்ல? சொல்லு, சொல்லு, வாசனையா இருக்கும்ல? சொல்லு. மனநோயாளியா? நீ வேதனைப்படக்கூடாதுமா. என்னோட மகன் ஹாஸ்டல்ல படிச்சதுனால அவனோட நடவடிக்கையை புரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சு. வளர்ந்த வாலிபன ஆனதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வந்தான். ஒரு தடவை பூத்து குலுங்கின ரோஜா செடியை தீ வச்சு கொளுத்தி விட்டுட்டான். புல் தரைய பெட்ரோலை ஊத்தி கொளுத்துனா. அத பார்த்தப்போ என்னால தாங்க முடியாம அவனை கூப்பிட்டு திட்டுனேன். அவ அப்ப கேக்குற மனநிலையில இல்ல. எனக்கும் அத வெளியில சொல்ல முடியல. காலத்தோட கட்டாயத்துல ஆரம்பிச்சது காலப்போக்கில் சரியா போயிடும் நினைச்சேன். இப்போ நீ சொல்றத கேக்குறப்போ என் மகன் இனிமே மாறவே மாட்டான்னு நினைக்கிறேன். ஜட்ஜி சுவாமிநாதனோட மகன் ஒரு சாடிஸ்ட் வெளியில தெரிஞ்சா இந்த குடும்பத்தோட அந்தஸ்து போகும். ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கொண்டு போய் காட்டி நாம நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாமா? அம்மாடி, அது வரைக்கும் இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியாம பாத்துக்கணுமா? இந்த குடும்பத்தோட மானம், மரியாதை, அந்தஸ்து, சமாதானம் எல்லாம் இப்ப உன் கையில தான் இருக்கு.